தீபாவளி பண்டிகைக்காக வகை வகையான பட்டாசுகள் இந்த ஆண்டும் சந்தையில் களை கட்டியுள்ளன. காதை பிளக்கும் அணுகுண்டுகளை விட வானத்தையே வண்ணமயமாக மாற்றும் ஃபேன்சி ரக பட்டாசுகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. தீப ஒளி திருநாளான தீபாவளிக்காக குட்டி ஜப்பான் என அழைக்கப்படும் சிவகாசியில் விதவிதமான பட்டாசுகள் அணிவகுத்துள்ளன. வானில் வர்ண ஜாலம் காட்டும் ஃபேன்சி ரகம், சரவெடிகள் என அத்தனை விதமான பட்டாசுகளும் சிவகாசி மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தில் உள்ள 700க்கும் மேற்பட்ட ஆலைகளில் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஃபேன்சி லெவலில் மக்கள் அதிகமாக விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது மெயினாக குழந்தைகளுக்கு ஃபேன்சி லெவலில் நல்லா நாங்கள் வெரைட்டிஸாக விஸ்லிங் சக்கரம், விஸ்லிங் ராக்கெட்டு, மேலே ஒரு விஸ்லிங் ஃபேன்சின்னு சொல்லி போட்டு ஒரு 100 அடி உயரத்துக்கு மேலே போய் விசில் சவுண்டு கொடுத்துட்டே போகிற மாதிரி நல்லா புதுசாக வெரைட்டியாக போட்டு செஞ்சுக்கிட்ருக்கோம். அது மாதிரி ஃபேன்சி ஷாட்டு கேக் ஐட்டத்தை மல்டி ஷாட் ஐட்டத்தில் பேசிக் கலர் 8 கலர், அந்த 8 கலர்லேயும் 60 ஷாட்டு, 120 ஷாட்டு, 240 ஷாட்டு, 300 ஷாட்டுன்னு போட்டு அது நல்லா மூவிங் நல்லா செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபேன்சி பட்டாசுகள் மீதான ஈர்ப்பு பெருநகரவாசிகளை பெரிதும் ஈர்க்கிறது. மேலும் சிறுவர்களும் எவ்வித பாதிப்பும் இன்றி பயன்படுத்தும் வகையிலான பட்டாசுகளும் இந்த ஆண்டு விற்பனைக்காக களமிறக்கப்பட்டுள்ளதாக கூறுகிறார்கள் ஆலை உரிமையாளர்கள். நாங்கள் டெய்லி மேனுஃபேக்சரிங் பண்ணுற, அதாவது தயாரிக்கிற பட்டாசுகளை அன்னன்னைக்கு ஈவினிங் டெஸ்ட் பண்ணி அது தரம் கரெக்டாக இருக்கா, நல்ல உயரத்தில் போய் வெடிக்குதா, அதனோட டூரேஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்து எல்லாமே எங்களுக்கு முழு திருப்தியாக இருந்தால் தான் அது மார்க்கெட்டுக்கு அனுப்புவோம். போன வருஷத்தோடைய இந்த வருஷம் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் சார் இருக்குது. மேக்ஸிமம் இந்த வருஷம் 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். விலைவாசியில் மக்களுடைய தட்டுப்பாட்டு குறைவனால இந்த வட்டம் பட்டாசுடைய வியாபாரங்கள் கொஞ்சம் டல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் லாஸ்ட்டு 1 வீக் வேணால் எதிர்பார்க்கலான்னு நாங்கள் நம்புகிறோம் சார். இது மட்டுமல்லாமல் சீனாவிலிருந்து பட்டாசுகளை இறக்குமதி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாலும் தமிழகத்தில் தயாரிக்கப்படும் ஃபேன்சி ரக பட்டாசுகளுக்கு வரவேற்பும் தேவையும் அதிகமாகியுள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ராஜேந்திரன். பெரம்பலூரில் பல்வேறு மாநில மாணவர்கள் கலந்து கொண்ட தீபாவளி விழா நடைபெற்றது. இதில் பல்வேறு மாநில மாணவ மாணவியர் கல்லூரி ஆசிரியர்களுடன் சேர்ந்து வெடிகள் வெடித்து தீபாவளியை வரவேற்றனர். மேலும் ஒருவருக்கொருவர் இனிப்புகள் வழங்கியும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். இதையொட்டி மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. வெங்காயம் தொடங்கி தக்காளி வரை தினசரி காய்கறிகள் விலையே மிரட்டிக் கொண்டிருக்கும் நேரத்தில் தீபாவளி பண்டிகைக்கான செலவுகளும் கூடுதல்தான். இந்த தீபாவளிக்கு விலை உயர்ந்துள்ள பல விஷயங்களை இப்பொழுது பார்க்கலாம். தீபாவளிக்கு ஆடைகள், பலகாரம், பட்டாசு என்று நீண்டு கொண்டே போகும் இந்த பட்டியலுக்கு ஏற்றாற் போல நடுத்தர எளிய குடும்பங்கள் ஒரு பட்ஜெட்டை போட்டாலும் இன்றைக்கு இருக்கிற விலைவாசியில் பட்ஜெட்டை விட கூடுதலாகவே செலவாகிறது. இதில் முதலில் ஆடை ரகங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் எம்ப்ராய்டரி ஒர்க்கிலும் பிரிண்டட் ஒர்க்கிலும் வடிவமைக்கப்பட்டுள்ள ஆடைகளின் விலை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சற்று கூடுதலாகவே காணப்படுகிறது. சுடிதார் பார்க்கலான்னு வந்தேன். இப்போ பார்த்தா சுடிதார் லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வெரைட்டிஸும் நிறைய இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் இன்க்ரீஸும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் எல்லாம் காலேஜ் கோயர்ஸ்லேருந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்லேருந்து எல்லாம் இது தான் விரும்புகிறாங்க. பட் ஆனால் ப்ரைஸ் லாஸ்ட் இயரை விட இந்த வாட்டி டபுளாக இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆடைகள் பட்ஜெட் தான் கைமீறி போகிறது என்றால் தீபாவளிக்காக கடைகளில் வாங்கும் பலகாரங்கள், இனிப்புகளின் விலையும் 20% கூடுதலாகவே காணப்படுகிறது. மக்கள் அதிகம் விரும்பி வாங்கும் முறுக்கு, அதிரசம், சோமாஸ் போன்ற பலகாரங்களும் இந்த விலை உயர்வில் முக்கிய இடம் பிடிக்கின்றன. நம்மகிட்ட சோமாஸு, முறுக்கு, அதிரசம், தட்டை, மிச்சர் ஐட்டம், ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே இருக்குது. ஸ்பெஷல் லட்டு, முந்திரி ஐட்டம் எல்லாமே இருக்குது. நம்ம லாஸ்ட்டுனா 180 விற்றோம். இப்போ 200 விற்கிறோம் கேஜி. விலைவாசி இருக்காருன்னா முந்திரி, திராட்சை அதெல்லாம் விலைவாசினால நம்ம 20 ரூபா எக்ஸ்ட்ரா ஏற்றிருக்கோம் கிலோவுக்கு. கடைகளில் விற்கும் பண்டங்களின் விலைக்கு அஞ்சி வீட்டிலேயே பலகாரம் செய்து பணத்தை சிக்கனப்படுத்தலாம் என்றால் பலகாரங்கள் செய்ய தேவைப்படும் மூலப்பொருட்களான ஏலக்காய், முந்திரி, பாகு வெல்லம், நெய் போன்றவற்றின் விலையோ கடந்த ஆண்டை விட 10% கூடுதலாகவே உள்ளது. கொஞ்சம் பருப்பெல்லாம் ஒரு பாதாமெல்லாம் ஒரு 5 ரூபா 10% ஏறி இருக்குது. வெள்ளம் ஒரு 5 ரூபா 6 ரூபா ஏறி இருக்கு கிலோக்கு. இந்த விலையேற்றத்துக்கு
உற்பத்தி தான் கம்மி. ஒரு விவசாயத்தில் உற்பத்தி கம்மி. போன வருஷம் மழை இல்லை, அது பாதிப்புக்கு விலை மாற்றம் இருக்குது. ஜாஸ்தி மழை இருந்தாலும் அழிவு ஜாஸ்தி ஆகிடுது. இந்த விலை உயர்வில் பட்டாசுகளின் பங்கும் கணிசமாக இருக்கிறது. ஃபேன்சி ரக பட்டாசோ சாதாரண ரக பட்டாசோ இவற்றின் விலை 15% முதல் 20% வரை அதிகரித்துள்ளது. விலைவாசி ஏற்றதுனால கொஞ்சம் ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபயர் ஆக்சிடென்ட் சிவகாசியில் ஒன்று. இன்னொன்று வந்து இப்போ அங்கே மழைகள் அதிகமானால ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் விலைகள் ஏறி இருக்குது. தீபாவளி பண்டிகையின் முழு மகிழ்ச்சியையும் தக்க வைத்துக் கொள்ள இந்த விலை உயர்வை பொருட்படுத்தாமல் செலவு செய்பவர்கள் இருக்கிறார்கள், அல்லது தங்களின் தேவையை சுருக்கிக் கொள்கிறார்கள். அடிப்படை வசதி இல்லாதவர்களுக்கும் ஆடம்பர வாழ்க்கை வாழ்பவர்களுக்கும் ஒரே விலைவாசி என்பதால் விலையேற்றம் எப்படி இருந்தாலும் அதை சமாளிக்க வேண்டிய கட்டாயத்தில் சாமானிய மக்கள் இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த வருட தீபாவளி விலையேற்றத்தால் விலை உயர்ந்த தீபாவளியாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரனுடன் RV சரண்யா.